புதுச்சேரி கட்சிதாவும் அரசியல் கொடிகட்டி பறக்கும் மாநிலங்களுள் ஒன்று. அணிமாறும் அரசியல் ஆக்கிரமித்த மாநிலங்களுள் புதுச்சேரிக்கு முக்கிய இடம் உண்டு. ஆட்சி களைப்பு அதிரடி ஆதிக்கம் நிகழ்ந்த மாநிலங்களுள் ஒன்று புதுச்சேரி. தொங்கு சட்டமன்றம் அமைவது என்பது புதுச்சேரிக்கு புத்தம் புதிய விஷயம் அல்ல. குடியரசுத் தலைவர் ஆட்சி பலமுறை அமல்படுத்தப்பட்ட பிராந்தியம் புதுச்சேரி. முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையிலான அதிகார யுத்தம் எப்பொழுதுமே உச்சத்தில் இருக்கும். இப்படி அரசியல் சர்ச்சைகள் அணிவகுக்கும் புதுச்சேரியின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற பல கட்சிகள் முயன்றுள்ளன. அவற்றில் சில கட்சிகள் பெரு வெற்றியையும் பல கட்சிகள் படு தோல்வியையும் சந்தித்துள்ளன. சில கட்சிகள் எதிர்பாராத வகையில் ஆட்சி அமைத்துள்ளன. தமிழகத்தின் நனவாக்க முடியாத ஆட்சி கனவை புதுச்சேரியை கொண்டு சாதித்துவிட முடியுமா என்ற ஏக்கத்துடன் இயங்கி வரும் கட்சிகளின் பட்டியல் பெரியது. தமிழ்நாடு, புதுச்சேரி என்ற இரண்டே மாநிலங்களில் செயல்படும் மாநில கட்சிகள் கூட தமிழகத்தில் ஒரு கூட்டணியிலும் புதுச்சேரியில் வேறு கூட்டணியிலும் இடம்பெற்ற வரலாறு இருக்கிறது. தமிழகத்தில் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சிகள் புதுச்சேரியில் கூட்டணியின் சிறு அங்கமாக இடம்பெறுவது இயல்பானது. எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னால் புதுச்சேரியில் ஆட்சி அமைத்துவிட்டது என்பது இன்றைய தலைமுறையினர் பலரும் அறியாத செய்தி. அதே எம்ஜிஆர் புதுச்சேரியை தமிழகத்துடன் இணைப்பதற்கு ஆதரவாக இருக்கிறார் என்று தெரிந்ததும் அவருக்கு தோல்வியை கொடுத்து அதிருப்தியை வெளியிட்டது புதுச்சேரி. ஆட்சியை பிடித்தால் ஆளுக்கு 2.5 வருடங்கள் என்று ஜெயலலிதாவும் ராமதாசும் கூட்டணி ஒப்பந்தம் போட்டுக்கொண்ட வரலாறு புதுச்சேரிக்கு உரியது. திமுக தலைவர் கருணாநிதியின் வாகன ஓட்டுநராக இருந்தவர் முதலமைச்சரான அதிசயம் புதுச்சேரியில் நிகழ்ந்தது. இப்படி பல்வேறு விதமான சர்ச்சைகளும் குழப்பங்களும் சூழ்ச்சிகளும் அதிகார மோதல்களும் ஆட்சி நிர்வாக சிக்கல்களும் கொண்ட புதுச்சேரியின் அரசியல் வரலாற்றின் சில சுவாரஸ்யமான பக்கங்களை காட்சிப்படுத்துகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. பிரிட்டிஷாரிடமிருந்து இந்தியா விடுதலை பெற்று 7 ஆண்டுகள் கழித்தே பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைந்தது பாண்டிச்சேரி என்கின்ற புதுச்சேரி. ஆரம்பத்தில் புதுச்சேரிக்கு சட்டமன்றம் கிடையாது. பிரதிநிதித்துவ சபைக்கே தேர்தல் நடக்கும். அப்படி 1955ஆம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் காங்கிரசுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. அப்போது தமிழ்நாட்டில் ராஜாஜி கையில் எடுத்த கட்சித்தாவல் ஆயுதம் புதுச்சேரி காங்கிரசாருக்கு நினைவுக்கு வந்தது. எதிர்க்கட்சி அணியிலிருந்து 3 வரை காங்கிரசுக்கு இழுத்தனர். ஆக கட்சித்தாவல் வழியாகவே புதுச்சேரியில் முதன்முறையாக ஆட்சி அமைத்தது காங்கிரஸ். அன்று தொடங்கிய கட்சித்தாவல் அரசியல் இன்று வரை புதுச்சேரி அரசியலின் தவிர்க்க முடியாத அம்சமாக தொடர்கிறது. 1962ஆம் ஆண்டில் புதுச்சேரிக்கு 30 தொகுதிகளை கொண்ட சட்டமன்றத்தை உருவாக்கி கொடுத்தது நேரு அரசு. அதனைத் தொடர்ந்து 1964ஆம் ஆண்டில் புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. வெங்கட சுப்பா ரெட்டியார் புதுச்சேரியின் முதல்வரானார். கட்சித்தாவல் குழப்பம் போல ஆட்சி கவிழ்ப்பு அரசியலும் புதுச்சேரியுடன் இரண்டர கலந்த ஒன்று. அதற்கான ஆரம்ப புள்ளி 60களின் மத்தியில் வைக்கப்பட்டது. வெங்கட சுப்பா ரெட்டியாரை கவிழ்த்துவிட்டு அதே காங்கிரஸை சேர்ந்த பரூக் மரைக்காயர் முதல்வரானார். சில ஆண்டுகளில் பரூக்கை கவிழ்த்துவிட்டு மீண்டும் வெங்கட சுப்பா ரெட்டியார் முதல்வரானார். அதன் பிறகும் காங்கிரசுக்குள் குழப்பம் தீராமல் தொடர்ந்ததால் சட்டமன்றம் கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. ஆக கட்சித்தாவல், ஆட்சி கவிழ்ப்பு அரசியலோடு ஆட்சி கலைப்பு அரசியலும் புதுச்சேரியுடன் ஒட்டி கொண்டது. 1969ஆம் ஆண்டில் புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அண்ணாவின் மறைவிற்கு பிறகு வந்த முதல் தேர்தல் என்பதால் அதில் திமுகவை மீண்டும் களமிறக்க தயாரானார் தமிழக முதல்வர் கருணாநிதி. அப்போது காங்கிரசிலிருந்து விலகிய பரூக் மரைக்காயர் திமுகவில் சேர்ந்திருந்தார். திமுக அணியில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றன. காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய அந்த தேர்தலில் திமுக 15 இடங்களை வென்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்தது. அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 3 இடங்கள் கிடைத்தன. அறுதி பெரும்பான்மைக்கு கூடுதல் இடம் தேவைப்படவே கூட்டணி ஆட்சிக்கு தயாரானது திமுக. முதல்வர் பதவி யாருக்கு என்ற கேள்வி எழுந்தபோது தமிழக முதல்வர் கருணாநிதி சுட்டிக்காட்டிய நபர் பரூக் மரைக்காயர். ஆம், புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைத்த போது திமுக ஒரு இஸ்லாமியரை முதல்வராக்கியது. பரூக் மரைக்காயர் தலைமையிலான திமுக கூட்டணி அரசில் எஸ் ராமசாமி, டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் அமைச்சர்களானார்கள். முக்கியமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வா சுப்பையா அமைச்சரவையில் இடம்பெற்றார். பொதுவாக புதுச்சேரியில் அமையும் அரசுக்கு அற்ப ஆயுள் என்ற நிலை திமுகவால் மாற்றப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கும் திமுகவின் பரூக் மரைக்காயரே புதுச்சேரி முதல்வராக தொடர்ந்தார். தமிழகத்தின் அண்டை மாநிலம் என்பதால் அவ்வப்போது தமிழ்நாட்டு அரசியல் நகர்வுகளின் எதிரொலி புதுச்சேரியில் கேட்பதுண்டு.
எப்படி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு நடந்த தேர்தலில் புதுச்சேரி திமுக வசமானதோ அதுபோல தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்கிய போது புதுச்சேரியிலும் எம்ஜிஆர் காற்று வீசியது. 1974 ஆண்டில் நடந்த புதுச்சேரி தேர்தலில் அதிமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்தன. ஆளும் திமுக ஒரு பக்கமும், காங்கிரஸ் கட்சி, ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் என பிரிந்து மறுபக்கமுமாக நின்று தேர்தலை சந்தித்தன. அந்த தேர்தலின் முடிவில் 12 இடங்களை பெற்று தனிப்பெருங்கட்சியாக வந்தது அதிமுக. கூட்டணி கட்சிகளின் உதவி கிடைத்தால் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கலாம் என்ற சூழல் எம்ஜிஆருக்கு உற்சாகம் கொடுத்தது. கம்யூனிஸ்டுகளையும் சேர்த்துக் கொண்டு ஆட்சி அமைக்க தயாரானார். என்றாலும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்பதால் இந்திரா காந்தியின் ஆதரவுக்காக நாஞ்சில் மனோகரனை அழைத்துக் கொண்டு டெல்லி சென்றார் எம்ஜிஆர். அப்போது எம்ஜிஆரின் கோரிக்கையை ஏற்ற பிரதமர் இந்திரா காந்தி அதற்கான பிரதிபலனாக தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடும் அசோக் லேலாண்ட் அதிபருக்கு அதிமுக ஆதரவளிக்க வேண்டும் என்றார். ஆகட்டும் என்றார் எம்ஜிஆர். அதன்படியே அதிமுக ஆதரவோடு அசோக் லேலாண்ட் அதிபர் ரங்கநாதன் எம்பி ஆனார். ஆனால் புதுச்சேரி சட்டமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பில் அதிமுக அரசு தோல்வியடைந்தது. கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் எம்ஜிஆரை கைவிட்டிருந்தார் இந்திரா. அதன் மூலம் புதுச்சேரியில் அதிமுகவின் முதல் அரசு அற்ப ஆயுளில் கலைந்தது. அதன் பிறகு சுமார் 3 ஆண்டுகளுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை புதுச்சேரியில் தொடர்ந்தது. எமர்ஜென்சிக்கு பிறகுதான் புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் மீண்டும் அதிமுகவை வெற்றி பெற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. மீண்டும் முதல்வரானார் எஸ். ராமசாமி. அவரது அரசில் டி. ராமச்சந்திரன் மட்டுமே அமைச்சராக இருந்தார். ஓராண்டிற்குள்ளேயே முதல்வர் ராமசாமி, அமைச்சர் ராமச்சந்திரன் இடையே மோதல் வெடித்தது. உட்கட்சி குழப்பத்தால் ஆட்சி கவிழ்ப்பு நடந்து விடாமல் தடுக்க ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் சிலரை அதிமுகவுக்கு இழுத்ததோடு அவர்களில் 2 அமைச்சராக்கினார் புதுச்சேரி முதலமைச்சர் ராமசாமி. அதன் பிறகும் ஆட்சி குறித்த சர்ச்சைகள் ஓயவில்லை. அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் ஆட்சிக்கு வழங்கி வந்த ஆதரவை திரும்ப பெற்று அதிர்வுகளை கிளப்பினர். அதிமுக மைனாரிட்டி அரசு தொடரக்கூடாது என்றது திமுக. மற்ற எதிர்க்கட்சிகள் ஆளும் அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தின. புதுச்சேரி குழப்பங்கள் டெல்லி வரை எதிரொலித்தன. குழப்பத்திற்கு முடிவு கட்டுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பிரதமர் மொரார்ஜி தேசாய் புதுச்சேரியை தமிழ்நாட்டுடன் இணைத்து விடுவதுதான் நல்லது என்று சொன்னதாக இந்த நாளிதழ் செய்தி வெளியிட்டது. அது புதுச்சேரியில் பற்றத் தொடங்கிய அரசியல் நெருப்பின் மீது அமிலத்தை வீசியது. எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் குதித்தன. புதுச்சேரி தமிழ்நாடு இணைப்பிற்கு ஆளும் அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதி காப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. போதாக்குறைக்கு ஆளும் அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் கட்சியிலிருந்து விலகவே குரல் வாக்கெடுப்பு மூலம் தனது அரசுக்கு உள்ள பெரும்பான்மையை நிரூபித்தார் முதலமைச்சர் ராமசாமி. ஆனால் அதில் பிரதமர் மொரார்ஜி தேசாய்க்கு அதிருப்தி ஏற்பட்டது. முறைப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்த அதற்கு முதலமைச்சர் ராமசாமி மறுக்கவே புதுச்சேரி அதிமுக அரசை கலைத்து உத்தரவிட்டது மொரார்ஜி அரசு. மீண்டும் புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது. ஆட்சி கலைப்பு நடந்திருந்த சூழலில் தமிழகம் வந்த பிரதமர் மொரார்ஜி தேசாய் தமிழகம் புதுச்சேரி இணைப்பு திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக சொல்லி வைக்க அதை அருகிலிருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் எந்த எதிர்வினையையும் ஆற்றாமல் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தது புதுச்சேரியில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. போதாக்குறைக்கு தாய் தன் குழந்தைக்கு கசப்பு மருந்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் எம்ஜிஆர் பேசியதாக செய்திகள் வெளியாகி பதற்றத்தை அதிகமாக்கியது. எம்ஜிஆர் அப்படி பேசியதாக நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்தார் சௌகத் ராய் என்கின்ற எம்பி. இணைப்புக்கு எதிராக புதுச்சேரியில் போராட்டங்கள் வெடித்தன. முழு அடைப்பு நடத்தப்பட்டது. பள்ளிகள் முதல் தியேட்டர்கள் வரை மூடப்பட்டன. அரசு ஊழியர்கள் அலுவலகம் செல்வதை தவிர்த்தனர். மாணவர்களும் இளைஞர்களும் சாலைக்கு வந்து எதிர்ப்பு குரல் எழுப்பினர். ஒரு கட்டத்தில் போராட்டம் வீரியமடையவே துப்பாக்கிச்சூடு நடத்தியது புதுச்சேரி காவல்துறை. அதில் பல உயிர்கள் பலியாகின. புதுச்சேரி இணைப்பு ஒரு கசப்பு மருந்து என்று தமிழக முதல்வர் எம்ஜிஆர் சொல்லிவிட்ட நிலையில் புதுச்சேரி மக்களின் கருத்தை அறிந்து அதற்கேற்பவே இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றார் திமுக தலைவர் கருணாநிதி. அதன் மூலம் புதுச்சேரி தமிழ்நாடு இணைப்பிற்கு அதிமுக ஆதரவு, திமுக எதிர்ப்பு என்ற தோற்றம் உருவானது. அது 1980 ஆண்டில் நடந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்தது. அந்த தேர்தலில் அதிமுக தோற்று திமுக வென்று ஆட்சி அமைத்தது. அப்போது அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு மாறிய முன்னாள் அமைச்சர் டி. ராமச்சந்திரன் புதுச்சேரி முதல்வரானார். சுமார் 3 ஆண்டுகள் நீடித்த திமுக அரசை இந்திரா காந்தி அரசு கலைத்ததால் மீண்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலாகி 2 ஆண்டுகள் தொடர்ந்தது. பின்னர் 1985 ஆண்டில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வென்றது. இடைப்பட்ட காலத்தில் திமுகவிலிருந்து விலகிய ஃபரூக் மரைக்காயர் காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரி முதல்வரானார். முன்பு திமுக சார்பில் முதலமைச்சரான போது எப்படி 5 ஆண்டுகளுக்கு எந்தவித சிக்கலுமின்றி பதவியில் தொடர்ந்தாரோ அதேபோல இம்முறையும் முதலமைச்சர் பதவியில் தொடர்ந்தார் ஃபரூக். ஆனால் 1990 ஆண்டில் நடந்த தேர்தலில் மீண்டும் திமுகவுக்கு முதலமைச்சராகும் வாய்ப்பு கிடைத்தது. உண்மையில் அந்த தேர்தலில் தனிப்பெருங்கட்சியாக காங்கிரஸ் உருவெடுத்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காததால் மற்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று திமுக ஆட்சி அமைத்தது.
மீண்டும் டி ராமச்சந்திரனே முதலமைச்சரானார். ஆனால் அவரால் ஓராண்டுக்கு மேல் ஆட்சியை தக்க வைக்க முடியவில்லை. திமுக ஆட்சி கவிழ்ந்ததால் வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. அந்த அரசு தனது ஆட்சி காலத்தையும் தாண்டி நீடித்தது. 1996ஆம் ஆண்டில் புதுச்சேரிக்கு நடந்த சட்டமன்ற தேர்தல் முக்கியமானது. காரணம், அப்போது தமிழ்நாடு சட்டமன்றம், இந்திய நாடாளுமன்றம் ஆகியவற்றுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது. எப்படி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை பிடித்ததோ அதுபோலவே புதுச்சேரியிலும் திமுக ஆட்சி அமைத்தது. தமிழக முதலமைச்சர் மு. கருணாநிதி பொறுப்பேற்ற நிலையில் அவருக்கு வாகன ஓட்டுநராக இருந்த ஆர்.வி. ஜானகிராமன் புதுச்சேரி முதல்வரானார். சுமார் 4 ஆண்டுகளுக்கு எவ்வித சிக்கலுமின்றி ஜானகிராமன் தலைமையிலான திமுக ஆட்சி தொடர்ந்தது. பின்னர் ஏற்பட்ட அரசியல் காட்சி மாற்றங்கள் காரணமாக திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. காங்கிரஸ் மூத்த தலைவர்களுள் ஒருவரான சண்முகம் முதலமைச்சராகி ஓராண்டு ஆட்சியை தொடர்ந்தார். 2001ஆம் ஆண்டில் நடந்த புதுச்சேரி தேர்தல் கவன ஈர்ப்பை ஏற்படுத்திய தேர்தலாக அமைந்தது. அந்த தேர்தலில் அதிமுகவும் பாமகவும் கூட்டணி அமைத்து புதுச்சேரி தேர்தலை சந்தித்தன. உண்மையில் தமிழ்நாட்டில் தீவிர அரசியலில் ஈடுபட்டிருந்த டாக்டர் ராமதாசுக்கு புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற கனவு இருந்தது. புதுச்சேரியில் பாமகவுக்கு கணிசமான செல்வாக்கும் இருந்தது. ஆகவே ஆட்சி கனவை நனவாக்க புதுச்சேரியில் முகாமிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் பிரச்சாரம் செய்தார் டாக்டர் ராமதாஸ். ஏற்கனவே ஆதரவு இருக்கும் மாநிலத்தில் அதிமுக போன்ற பெரிய கட்சியோடு கூட்டணி வைத்தால் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று திட்டமிட்ட ராமதாஸ் அதற்கேற்ப 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார். அந்த தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி வெற்றி பெற்றால் 2 கட்சிகளும் தலா 2.5 ஆண்டுகளுக்கு ஆட்சியை பகிர்ந்து கொள்வது என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு தேர்தலை சந்தித்தனர். ஆனால் தேர்தலின் முடிவில் 2 கட்சிகளுமே தோற்று போயின. அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. முதல் ஓராண்டிற்கு சண்முகம் முதல்வராக இருந்தார். பிறகு கட்சிக்குள் ஏற்பட்ட குழப்பங்களை தீர்க்க சண்முகத்திற்கு பதிலாக ரங்கசாமியை முதல்வராக்கியது காங்கிரஸ் தலைமை. எளிமையான முதல்வர் என்று அறியப்பட்ட ரங்கசாமி 5 ஆண்டுகளுக்கு சிக்கலின்றி ஆட்சியை நடத்தி முடித்ததோடு 2006ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலிலும் வெற்றி பெற்று முதல்வராக தொடர்ந்தார். இங்கே வியப்பு என்னவென்றால், புதுச்சேரியில் திமுக தொடங்கப்பட்டது முதல் காங்கிரசுடன் நேரடியாக கூட்டணி அமைக்காத திமுக 2006ஆம் ஆண்டு தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. எப்படி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதோ அதுபோல புதுச்சேரியிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. உண்மையில் 2006ஆம் ஆண்டு தேர்தலில் ரங்கசாமி அரசுக்கு பெரும்பான்மை கிடையாது. அதேபோல தமிழ்நாட்டில் அமைந்த கருணாநிதி அரசுக்கும் பெரும்பான்மை கிடையாது. அந்த தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்திருந்ததால் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தது. அதேபோல புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு திமுக நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தது. ஆனால் ரங்கசாமி அரசு 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே நீடித்தது. காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்பட்ட குழப்பங்களால் ரங்கசாமிக்கு பதிலாக வைத்திலிங்கத்தை புதுச்சேரி முதலமைச்சராக்கியது காங்கிரஸ் தலைமை. ஆட்சிக்கு அவ்வப்போது சிக்கல்கள் வந்தபோதும் அவற்றை வெற்றிகரமாக சமாளித்து எஞ்சிய 3 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்தார் வைத்திலிங்கம். இடைப்பட்ட காலத்தில் காங்கிரஸ் தலைமையுடன் கருத்து வேறுபாடு கொண்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் என்ற தனிக்கட்சியை தொடங்கிய ரங்கசாமி 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து களமிறங்கினார். மறுபக்கம் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. பலத்த போட்டிக்கு மத்தியில் நடந்த அந்த தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்து 5 ஆண்டு கால ஆட்சியை சிக்கலின்றி நடத்தி முடித்தார் ரங்கசாமி. புதுச்சேரிக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவு கண்ட காங்கிரஸ் தலைவர்களுள் முக்கியமானவர் நாராயணசாமி. புதுச்சேரியில் செல்வாக்கு நிரம்பிய தலைவர்களுள் ஒருவர். மன்மோகன் சிங் அரசியல் அமைச்சராக இருந்தவர். என்னதான் சோனியா, ராகுல், பிரியங்கா, மன்மோகன் சிங் உள்ளிட்ட காங்கிரசின் மூத்த முன்னணி தலைவர்கள் பலருடனும் நெருக்கமாக இருந்தபோது அவரால் புதுச்சேரி முதல்வர் என்ற கனவு பதவியை அடைய முடியவில்லை. அதற்கான வாய்ப்பு 2016ஆம் ஆண்டில் வந்தது. அதுவும் கூட நேரடியாக அல்ல, மறைமுகமாக. அந்த தேர்தலில் வழக்கம் போல திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து களமிறங்கின. ஆனால் முந்தைய தேர்தலில் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற அதிமுக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி உடைந்து விட்டதால் 2 கட்சிகளும் தனித்தனியே போட்டியிட்டன. பாஜகவும் தனித்து களமிறங்கியது. அந்த தேர்தலில் 15 இடங்களை கைப்பற்றியது காங்கிரஸ். திமுகவுக்கு 2 இடங்கள் கிடைத்தன. என்ஆர் காங்கிரசுக்கு 8 இடங்களும் அதிமுகவுக்கு 4 இடங்களும் கிடைத்தன. அப்போது காங்கிரஸ் சார்பில் யார் முதலமைச்சர் என்ற கேள்வி எழுந்தபோது நாராயணசாமியின் பெயர் தீவிரமாக பேசப்பட்டது. ஆனால் அவர் அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. ஆனாலும் 6 மாதங்களுக்குள் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து முதலமைச்சரானார் நாராயணசாமி. அதற்கு கட்சிக்குள் முணுமுணுப்புகள் இருந்தபோதும் காங்கிரஸ் தலைமையின் ஆதரவு இருந்ததால் சிக்கலின்றி முதலமைச்சரானார் நாராயணசாமி. அவர் போட்டியிடுவதற்கு ஏதுவாக ஜான்குமார் என்ற காங்கிரஸ் எம்எல்ஏ தனது பதவியை ராஜினாமா செய்ய அந்த இடத்திற்கு போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு தேர்வானார் நாராயணசாமி. காங்கிரஸ் அரசுக்கு உட்கட்சியிலிருந்தோ கூட்டணி கட்சிகளிடமிருந்தோ பெரிய அளவில் சிக்கல் வரவில்லை. மாறாக
புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியால் தான் முதல்வர் நாராயணசாமி தொடர்ச்சியாக சிக்கலுக்கும் நெருக்கடிக்கும் ஆளானார். நாராயணசாமி கிரண்பேடி இடையே அதிகார போட்டி பலமாக இருந்தது. ஆனாலும் ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் நிகழவில்லை. 5 ஆண்டுகால ஆட்சியை பூர்த்தி செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க இருக்கும் நிலையில்தான் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு சிக்கல்கள் முளைக்க தொடங்கின. குறிப்பாக கட்சிக்கு உள்ளே சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் பெரிய சிக்கல் என்பது கூட்டணி கட்சியான திமுகவின் வடிவில் வந்தது. ஆட்சியை இழந்து 20 ஆண்டுகளாகிவிட்ட நிலையில் மீண்டும் புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் புதுச்சேரி திமுகவினருக்கு வந்தது. தொண்டர்களின் ஆர்வத்திற்கு தீனி போடும் வகையில் புதுச்சேரி திமுகவின் முன்னணி தலைவர்கள் பலரும் பேசினர். முக்கியமாக திமுக மக்களவை உறுப்பினரும் புதுச்சேரியைச் சேர்ந்தவருமான ஜெகத் ரட்சகனை 2021ஆம் ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி ஆட்சியை கைப்பற்ற திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகின. அந்த செய்தியை உறுதி செய்வது போல புதுச்சேரியில் நடந்த திமுக ஆலோசனை கூட்டத்தில் பேசிய ஜெகத் ரட்சகன் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவை 30 தொகுதிகளில் வெற்றி பெற செய்யாவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று பேசி பரபரப்பை கிளப்பினார். புதுச்சேரியில் மொத்தமுள்ள தொகுதிகளே 30 என்ற நிலையில் காங்கிரஸ் கூட்டணியை முறித்துக் கொண்டு தனித்து போட்டியிட தயாராகிவிட்டதா திமுக என்ற கேள்வி எழுந்தது. ஒருவேளை புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி தொடருமா என்ற கேள்வி எழுந்தது. அப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தால் தமிழ்நாட்டில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு என்னவாகும் என்ற விவாதமும் எழுந்தது. அந்த வகையில் புதுச்சேரியை முன்வைத்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உருவான சிக்கலை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை காங்கிரஸ் தலைவர்களிடமிருந்து எழுந்தது. அதன் நீட்சியாக பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் புதுச்சேரியில் நடக்கும் பணிகள் கட்சி பணிகளே தவிர தேர்தல் பணிகள் அல்ல, கூட்டணிக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இடைப்பட்ட காலத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளும் புறமும் எதிர்ப்புகள் முளைத்தன. மூத்த அமைச்சர் நமச்சிவாயம் காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலர் திடீரென பதவி விலகினர். அதன் மூலம் காங்கிரஸ் அரசை கவிழ்க்க துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உதவியுடன் முயற்சிகள் நடப்பதாக விமர்சித்தார். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்த நிலையில் திடீரென கிரண்பேடி திரும்ப பெறப்பட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பை தெலுங்கானா ஆளுநர் தமிழிசையிடம் கூடுதலாக ஒப்படைத்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. உண்மையில் அது முற்றுப்புள்ளிதானா அல்லது தேர்தல் நெருக்கத்தில் நடக்கப் போகும் அரசியல் நாடகங்களுக்கான தற்காலிக இடைவெளியா என்பது தெரிந்து கொள்ள இன்னும் சில மாதங்கள் காத்திருப்போம்.